பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாராக இருக்கிற சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஸோ நம்ம அவனுடைய கிருபையினால் தொடர்ந்து நிறைய பாடலை கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி கூட ஒரு சில காரில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம முதலாக எப்போதும் செபித்து நம்ம துவங்குவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட உங்களுடைய கிருபையினால் இந்த ஆன்லைனில் கூட்டி சேர்த்திங்க, நன்றி. அதோடு நாங்கள் எல்லோரும் இந்த கீபோர்டை முறையாக கற்றுக்கொண்டு உங்களுடைய மகிமைக்காக பயன்படுத்தும்படி தகப்பனே, ஊழியத்துக்கென்றும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய ஆராதிப்பதற்கென்றும் நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படி நாங்கள் கூட வந்திருக்கிறோம். அதை கற்றுக்கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு வேண்டிய ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தரும்படி செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே. ஸோ ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ் அப்படின்னா, நம்ம இந்த தியரி பார்க்குறோம் இல்லையா, ஸ்கேல், அப்புறம் கார்டு இன்வர்ஷன், கார்டு ஃபார்மேஷன், கார்டு ப்ரோக்ரஷன், ஒரே தியரியாக ரொம்ப ட்ரையாக போயிட்டு இருந்திருக்கலாம் அநேகருக்கு. ஸோ அந்த ட்ரை தியரிக்கு இதுதான் லாஸ்ட்டு கிளாஸ். அதாவது பெரிய தியரி மட்டுமே பார்க்குறோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி தான் நம்ம அதை பார்த்து முடிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம வேறு விஷயம், தாளம், பாட்டு எப்படி கவுண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் போயிடுவோம். ஸோ அது ரொம்ப ட்ரையாக இருக்காது. ஓகேவா? ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகிரும். ஸோ ஒரு குட் நியூஸ். ஓகே. ஸோ இந்த ட்ரை தியரிக்கு ஒரு லாஸ்ட் டே. ஓகே. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம தொடரலாம். பழைய ஏற்பாட்டு நாட்களில் நிறையா ஆண்டவர் கற்பனைகளை கொடுத்தார் இல்லையா, கற்பனைகள், பிரமாணங்கள், இது போல் அநேக விஷயங்கள் இருந்தது. ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்லி வரும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்பனைகளை கொடுத்தார். புதிய ஏற்பாடுலேயும் நம்ம யோவான் சுவிசேஷம், யோவான் எழுதின நிருபங்கள், இதில் எல்லாவற்றையுமே நம்ம வாசிப்போம். கிறிஸ்துவின் கற்பனைகளை நம்ம கை கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவே சொல்லிக்கிறார், நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று ஜனங்க அறிந்து கொள்வாங்க அப்படின்னார். அப்போ கிறிஸ்துவனுடைய கற்பனைகள் உண்டு. ஸோ அதை நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், கீழ்ப்படிந்து நடக்கிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு மேஜர் இஷ்யூ என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் என்னென்னலாம் இப்போ செய்யணும், என்னென்னலாம் இப்போ நமக்கு பொருந்தும், எதெல்லாம் நமக்கு அப்ளிகபிளாகும், ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பவுண்ட்ரிஸ் இல்லாதனால, ஒரு வரையறை இல்லாதனால அநேகர் பழைய ஏற்பாட்டிற்கு நிறையா காரியங்களை எடுத்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் இது எங்கே ஒரு பிரச்சனையில் போய் விடுது அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் தற்காலிகமாக, அது இஸ்ரவேலில் இருக்குது. நமக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கும். அப்போது அதை ஒரு நாள் சொல்கிறது, இதை ஒரு நாள் சொல்கிறது, இது ரொம்ப கான்ட்ராடிக்டாக நம்ம உடனுக்குடனே பேசாதனால இது ஒரு பெரிய இஷ்யூவாக இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு நிறையா வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரு. அதில் ஒரு சிலர் சொல்லும் பொழுது, நீ உன் சத்துருக்களை மிதிப்பாய், சத்துருக்கள் எருவாகி போவார்கள், அவர்களை மேற்கொள்ளுவாய், அவர்களை நிர்மூலம் பண்ணுவாய். இது போல் அநேக விஷயங்களை பழைய ஏற்பாட்டில் வாசிப்போம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன இயேசு சொன்னார், நீ சத்துருக்களை ஏறி மிதிப்ப, சத்துருக்கள்லாம் அப்படி பிறப்பாங்க, அப்படி ஏதோ சொன்னார். புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னார், உங்கள் சத்துருக்களை ஸ்நேகிங்கள். சத்துருக்கள் என்ன பண்ணுமா, ஸ்நேகிக்கணுமா. இயேசு கிறிஸ்துவும் ஸ்நேகித்தார். அவர் அன்புக்கு அரியோதாஸோடைய காரியமாக இருந்தாலும் சரி, மற்ற 11 சிஷ்யருமே இருந்தாலும் சரி, அவர் சத்ருவாக யார் இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு அவர் என்ன பண்ணார், அவர் அப்படி வாழ்ந்து காண்பித்தார். இப்போது பழைய ஏற்பாட்டில் சத்துருக்கள் எருவாகி போவாங்க, மிதிப்பாங்க, அப்படி இருக்கிறதுக்காக நம்ம புதிய ஏற்பாட்டில் அந்த விஷயத்தை தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுறோம், அரைங்க நேரம் நமக்கு அதுதான் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய நேரம் அதான் சொல்கிறோம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் அந்த புதிய ஏற்பாட்டில் மத்திய சுவிசேஷத்தில் இயேசு சொல்கிறாரு, 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் சொல்லும்பொழுது சொல்கிறார், இது போல் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. என்ன கேள்விப்பட்டிருக்கிறீங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக அப்படின்னு உரைக்கப்பட்டது. அதை யார் கொடுத்தா, அதை எகிப்தியர் ஃபாலோ பண்ணிருந்தாங்களா, எகிப்தின் கடவுளாக கொடுத்தார்.
பாருங்க, இயேசு கிறிஸ்து அதை மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதில் அநேக காரியங்களுடைய வரிசையாக ஃபுல்லாக சொல்லுவார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு பேசிய வார்த்தைகள்: உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். யார் சொல்லி கேள்விப்பட்டாங்க? வேறு நாட்டு மக்கள், அவங்களுடைய கடவுள் சொல்லி வச்ச வார்த்தையா? இல்லை, பழைய ஏற்பாட்டில் தேவன் சொன்ன வார்த்தை தான், கிறிஸ்தவங்களுக்கு கொடுத்த கற்பனைகள் தான். அடுத்த வசனம் பாருங்கள்: உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதே கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். என்ன ஜெபம் பண்ணணும்? நம்மளை நிந்திக்கிறவங்க, நம்மளை துன்பப்படுத்துகிறவங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுமா? என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, அவன் கை காலம் உடைச்சிடணும். ஆண்டவரே, எவ்வளோ தைரியம் தான் என்னவே இருக்கிறான், அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடணும், அவன் பிஸ்னஸ் நஷ்டமாயிடணும். அப்படி ஜெபம் பண்ண சொன்னாரா? நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்துறவங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க, அவன் இல்லாமல் போயிடணும் சத்துரு, அப்படி ஜெபம் பண்ண சொன்னார். இல்லை, அவங்களுடைய மன்னிப்புக்காகவும் அவங்களுடைய ரட்சிப்புக்காகவும் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இருக்கும் பொழுது முதலாவது சிலுவையில் பேசிய வார்த்தை, 7 வார்த்தைகள் நம்ம அந்த காலத்தில் அந்த குட் ஃப்ரைடே, பெரிய வெள்ளின்ற நாட்களில் தியானிக்கிறப்போ தியானிப்போம். இப்போ சிலுவையில் இயேசு பேசின முதல் வார்த்தைன்னு சொன்ன பார்க்குற வார்த்தை என்ன? பிதாவே, இவர்களை மன்னியும். அப்போது நம்ம சத்துருக்களை நம்ம என்ன பண்ணணும்? மன்னிக்கணும். அப்புறம் மன்னிக்கணும்னு ஜெபம் பண்ணணும். அப்புறம் அவளை ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணணும். ஸோ அப்படி தான் ஜெபம் பண்ணணும். நம்ம சத்துருக்களை சிநேகிங்கள். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஏதோ ஒரு நாள் சத்துருக்களை மிதிக்கணும் அப்படின்னு நிறைய பாட்டு கூட பாடி வச்சுருக்கிறோம், எக்கச்சக்க பாட்டு பாடி வச்சுருக்கிறோம். அப்புறம் 2 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு சத்துருவை சிநேகிக்கணும் அப்படின்னு பிரசங்கிக்கிறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, 3 மாதம் கழித்து தள்ளி தள்ளி பேசுகிறப்போ நமக்கு பெரிய இஷ்யூவாக அது படலை. ஆனால் அது ஒரு பெரிய இஷ்யூ தான். நான் எதை பின்பற்றணும், வாட் ஐ ஹேவ் டு ஃபாலோ, எனக்கு அது அப்ளிகபிள் ஆகும். பழைய ஏற்பாடு இருக்கிறது எல்லாமே தூக்கி எனக்கு பிறந்துட முடியாது. அதே நேரத்தில் பழைய ஏற்பாடு இருக்கிறது எதுவுமே எனக்கு பிறந்தாலும் தள்ளிடவும் முடியாது. அப்போ எது எனக்கு கண்டினியூ ஆகும், எது எனக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிந்து வகையறுத்தால் தான் நம்ம சரியாக நடக்க முடியும். நம்ம பெருசாக அதை சார்ட் அவுட் பண்ணலை, அதை ஒரு காரியமாக பார்க்கலன்றதுக்காக அது பிரச்சனை இல்லாமல் ஆயிடாது. ஒரு நாள் சத்துருவை மிதிக்கணும்னு பாட்ட போகிறோம், இன்னொரு நாள் சத்துருவை ஸ்நேகிக்கணும்னு பாடுறோம். இப்போ சத்துருவை மிதிக்கிறதா, இப்போ ஸ்நேகிக்கிறதா? ஏதாவது ஒன்று தானே செய்ய முடியும். மிதிச்சுட்டு ஸ்நேகிக்கலாம் அப்படிங்கிறீங்களா? அது வாய்ப்பில்லை. அப்போ இதே போல் அநேக காரியங்கள் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, பைபிள் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, பழைய ஏற்பாட்டில் இருக்குது, இயேசு சொன்னது தான், ஆண்டவர் கொடுத்தது தான் அப்படின்னு நிறையா காரியங்களை பின்பற்ற பார்க்குறோம். அப்படி இல்லை. தேவன் நமக்கு புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் எதை நம்மளுக்கு செய்ய சொல்கிறார், எதை எதிர்பார்க்குறார், நமக்கு அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் போதிச்சு நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளேயும் நடத்துவார். அப்போ நம்ம தியானிக்கணும், ஜெபிக்கணும், பொறுமையாக காத்திருக்கணும், நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ தான் சரியாக நம்ம வகையறுக்க முடியும். சத்தியத்தை நம்ம என்ன பண்ணணும்? சரியாக பகுத்து போதிக்கணும் என்று சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்போ வகையறுத்து நம்ம என்ன பண்ணணும்? போதிக்கணும், புரிஞ்சிக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம பழைய ஏற்பாடில் பார்க்குற சில விஷயங்கள் ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன வார்த்தைகளை டக்கு நம்ம அப்படியே எடுத்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா எடுத்து பேசிடுறோம். அதே போல் பிந்தின் ஆலயத்தின் மகிமை அப்படின்னா டக்குன்னு இப்போ இருக்கிற சபை ஆலயத்தோடு சேர்த்து விட்டுறோம். ஸோ ஆலயம்னா என்ன, அதெல்லாம் என்ன, அதெல்லாம் அதாவது நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வசனத்தை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு புக்கு வரிசையை அடுக்கி வச்சுருக்குறாங்க. எனக்கு ஒரு புக்கு தான் தேவை, நடுவில் இருக்குது அந்த புக்கு. அப்போ மெதுவாக என்ன பண்ணுறேன், எடுக்கிறேன். அந்த அடுக்கி வச்ச புக்கு கீழே விழாமல் புக்கு எடுத்துட்டேன். புக்கும் கலைஞ்சி கீழே விழுவில். நான் நினச்சது சக்ஸஸ், புக்கை நான் கையில் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், புக்கு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக உருவுறேன். அந்த அடுக்கி வச்ச புக்கு கலைஞ்சி போத்துன்னு விழுந்துருச்சு. அப்போ அந்த ஆர்டர் என்ன ஆயிடுச்சு, டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது சரியானா அப்படி செய்யக்கூடாது.
அதே போல் தான் தேவனுடைய வசனங்களை நாம் எடுத்து பகுத்து போதிக்கணும். அப்படி போதிக்கும் பொழுது ஒரு வசனத்தை உருவிட்டு பேசுகிற பொழுது அது முழு வேதாகம சத்தியத்திற்கு முரணாக இருக்கக்கூடாது. முழுசி களைச்சி விட்றக்கூடாது. நான் சக்ஸஸ் எடுத்துட்டேன், நான் புக் எடுத்துட்டேன். ரைட்டு, நீ புக்கு எடுத்த, மற்ற புக் கழிச்சு விட்டுட்டியா? அதே போல் நான் வசனத்துக்கு விளக்கம் கொடுத்துட்டேன், வசனத்துக்கு சூப்பர் விளக்கம் கொடுத்துட்டேன். ரைட்டு, வசனத்துக்கு விளக்கம் கொடுத்த, ஆனால் முழு வேதாகம சத்தியத்துக்கு விரோதமாக அது போயிருச்சே, அது உண்மை இல்லையே. ஸோ அப்போ நிறைய நேரம் நம்ம ஒரு வசனத்தை மட்டும் உருவிட்டு மற்ற வசனத்துக்கு இடிக்குதா, மற்ற வசனத்துக்கு அகெயின்ஸ்டாக இருக்குதா, தேவன் இதுக்கு வேறு வசனம் எதுவும் சொல்லியிருக்கிறாரா, அதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. இந்த வாரம் இது தான் அப்படின்னு அடுத்த வாரம் பேசுகிறப்ப அது அப்போ வேறு இடத்துக்கு போய்ட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ஒரு என்ன சொல்கிறது, எங்கேயும் ஒரு ஸ்டாப்பே இல்லாமல் அப்படியே பேசுறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இல்லை. ஸோ மேஜர் இஷ்யூ இது. ஆக்சுவலாக நம்ம அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டில் விருத்த சேதனங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, கற்பனைகள் நிறையா இருக்குது. அதே போல் உணவு பழக்க வழக்கங்கள், எது சாப்பிடணும் எது சாப்பிடக்கூடாது, ட்ரெஸ் எது உடுத்தக்கூடாது, வீட்டில் எப்படி என்ன செய்யக்கூடாது, எக்கச்சக்க ரூல்ஸ் இருக்குது. அப்போ ஒரு சில நல்லா இருக்கு ஒன்று ஒரு வீட்டை நிறைய பேர் என்ன பண்ணுறேன் எடுத்து. அதே போல் வாக்கு தத்தங்கள் யாருக்கு எப்போ ஏன் அது சொல்லப்பட்டது, அதெல்லாம் எதுவுமே பேக்ரவுண்டு தெரியாமல், கான்டெக்ஸ்ட் தெரியாமல், எதுவுமே தெரியாமல் நல்லாயிருக்கு பைபிள் தானே இருக்குது அப்படின்னு எடுத்து தேவையில்லாமல் பொருத்தக்கூடாது. நமக்கு நல்ல எக்ஸாம்பிள், இதுக்கெல்லாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் தான். அவங்களுடைய வாழ்க்கையையும் அவங்களுடைய வார்த்தையையும் கவனித்து நம்ம இருந்தாலே போதும். கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், அவருடைய போதனையை கவனித்து பாருங்கள், அப்போஸ்தலருடைய போதனையை கவனித்து பாருங்கள். எதை பிரசங்கித்தார்கள், எங்கேயாவது பழைய ஏற்பாடு சொன்ன வாக்குத்தத்தத்தை எடுத்துகிட்டு பழிப்பும் அப்படின்னு சொல்லி சம்மதமே இல்லாமல் எடுத்து பேசினாங்களா? இல்லை உலக பிரகாரமான காரியங்கள் தான் முக்கியம், அதை குறித்து பேசினாங்களா? அவங்க மெசேஜை நம்ம கவனித்து பார்த்தாவே நமக்கு தெரியும். வாட் வி ஹாவ் டு ஃபாலோ, வாட் வி ஹாவ் டு ப்ரீச், ஹவ் வி ஹாவ் டு லிவ், எப்படி வாழணும், இதை போதிக்கணும். கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையும் அவருடைய வார்த்தையும், அப்போஸ்தலருடைய அவருடைய வாழ்க்கையும் அவருடைய வார்த்தையும், இதை நம்ம கவனித்து இருந்தாலே நமக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறார், அவர் சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார். நாம் செய்ய வேண்டியது தாழ்மையோடு பொறுமையோடு நம்ம காத்திருக்கணும். நம்ம மனசில் பிடிச்சதெல்லாம் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி தான் அப்படி தாங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆவியானவர் சொன்னால் நமக்கு மண்டையில் ஏறாது. நம்ம ஒன்ஸ் உறுதியாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா. ஸோ மாம்ச சிந்தனையில் நம்ம உறுதியாக இருந்து வீணராகி போகாதபடி ஆவியானவர் கீழ்ப்படிந்த சத்தியத்தை புரிந்து கொண்டு நம்ம அதை வகையறுத்து நம்ம போதிக்கும் பொழுது அது நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சரியான வளர்ச்சிக்கு அது உதவி செய்யும். ஓகே, ஸோ கர்த்தருடைய ஆசீர்வதிப்பா. தொடர்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கான கிளாஸுக்கு நம்ம போகலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மைனர் கார்டு ப்ரோக்ரஷன். நம்ம போன வாரத்தில் மேஜர் கார்டு ப்ரோக்ரஷன் பார்த்தோம். இந்த வாரம் மைனர் கார்டு ப்ரோக்ரஷன். ஸோ நம்ம கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ரெண்டு தான் முக்கியமாக பார்த்தோம், மேஜர் கார்ட்ஸ், மைனர் கார்ட்ஸ். இதில் நமக்கு எல்லா பாட்டுமே நம்ம வாசிச்சிடலாம். ஓகே, ஸோ அப்போது கார்டுனா என்ன நம்ம போனாருமே பார்த்தோம். கார்டுனா என்ன அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கீஸை 2 3 4 அதை சேர்த்து அப்படியே பேராக அமைக்கி வாசிக்கிறது நம்ம கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சிங்கிள் நோட்டாக வாசிக்கிறது நோட்ஸ் இல்லை மெலடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது இதை சிங்கிள் நோட்டாக நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, ஸ்கேல் வாசிக்கிறது இல்லை இன்ட்ரோ வாசிக்கிறது மாதிரி நோட்ஸாக வாசிக்கிறது மெலடி அப்படின்னு சொல்லுவோம். கார்டு வாசிக்கிறது ஹார்மனி, ஏன்னா 2 3 சேர்ந்து ஒரே நேரத்தில் வாசிக்கணும் இல்லையா, ஸோ ஹார்மனின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டு ப்ரோக்ரஷன்னா என்ன? கார்டு ப்ரோக்ரஷன்னா என்ன? இப்போ ஒரு பாட்டுக்கு ஒரு கார்டில் ஆரம்பிக்குது, அந்த ஒரு கார்டையே பாட்டு ஃபுல்லாக வாசிக்கணுமா? இல்லை, அப்படி இல்லை. அது ப்ரோக்ரஸ் ஆகும். அந்த நோட்ஸ் மாறும் பொழுது கார்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ எப்படி சேஞ்ச் ஆகுது, என்னென்ன சேஞ்ச் வருது? இப்போது சி மேஜரில் ஒரு பாட்டை பாடுறாங்கன்னா சி மேஜர், எஃப் மேஜர், ஜி மேஜர், அப்புறம் எஃப் மேஜர், ஜி மேஜர், சி, இது போல் மாறி வரும் அந்த பாட்டு முடிகிற வரைக்கும். அப்போ அந்த ப்ரோக்ரஷன் அதான் சொல்லும், எப்படி அந்த கார்டு ப்ரோக்ரஸ் ஆகுது. ஸோ அப்போது கார்டு ஒரு பாட்டில் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுறது அப்படின்றது தான் கார்டு ப்ரோக்ரஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? ஸோ இதுக்கும் பேசிக்காக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல இப்போ ஒரு மைனர் கார்டு இருக்குது, இப்போ சி மைனர் கார்டு இருக்குது,
இப்போ சி மைனர் கார்டில் ஒரு பாட்டை பாடுறாங்க, சி மைனர் ஸ்கேலில் ஒரு பாட்டை பாடுறாங்கன்னா அதுக்கு என்னென்ன கார்டெலாம் வரும், இல்லை என்னென்ன கார்டெலாம் வாசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். என்னென்னா, நம்ம கார்டு வாசிக்கும் பொழுது எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். ஒரு 100கணக்கான கார்டு இருக்குது, அதில் எந்த கார்டு வேணால் வாசிக்கலாம். ஆனால் கடைசியில் என்ன அதை என்ன சொல்கிறது, கடைசியில் கடைசி அவுட்புட் என்னவாக இருக்கணும் அப்படின்னா கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா இசை மியூசிக் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மியூசிக் பாட்டுக்கு வாசிக்கணும் உண்மை தான். அதை தாண்டி மியூசிக் அப்படிங்கிறது இட் இஸ் அன் எமோஷன். அது நம்முடைய உணர்வுகளோடு தொடர்புடையது. நம்ம சில மியூசிக் கேட்கும் பொழுது ஒரு சந்தோஷம் வருது, சிரிக்கிறோம். சில மியூசிக் கேட்கும் பொழுது நம்மளை அறியாமையே அழுகுறோம். நீங்கள் இந்த நாடகங்கள் இது போல் விஷயங்கள்லாம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், ஜோக் வரும் பொழுது அதுக்கு வேறு ஒரு மாதிரியான மியூசிக் போடுவாங்க, அழுகும் பொழுது அதுக்கு ஒரு எமோஷன் மியூசிக் போடுவாங்க இல்லையா. இப்போ மோஸ்ட்லி அழுகுறதுலாம் வரும்பொழுது வயலின் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப அந்த சேட் ஃபீலிங்கை கொண்டு வரும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கிட்டார், அக்வாஸ்டிக் கிட்டார், அதெல்லாம் ரொம்ப எனர்ஜியாக இருக்கணும்னா ராக் கிட்டார், ட்ரம்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு நல்ல இதாக இருக்கும். அப்போது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த ஒரு நோட்ஸு, அந்த வே ஆஃப் பிளேயிங் எல்லாமே எமோஷனோட தொடர்புடையது, சரியா. ஸோ எமோஷனோட தொடர்பு. அப்போது நம்ம கார்டு வாசிக்கும் பொழுது எல்லோரும் முடிஞ்சோடனே நீங்கள் இந்த பாட்டுக்கு இந்த இடத்துல என்ன கார்டு வாசிங்க அப்படின்னு யாரும் கேட்க போகிறதில்ல. கேட்குறதுக்கு நல்லா இருக்கா. இப்போ கீபோர்டு வாசிக்கிற யாராவது வந்திருந்தாங்கன்னா நீங்கள் நல்லா வாசிங்க, இல்லை எப்படி வாசிங்க, இல்லை இந்த இடம் தப்பாக இருந்துச்சு அப்படி வேணால் கேட்கறது வாய்ப்பு இருக்கே ஒழிய. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ் அவங்க கேட்கும் பொழுது நம்ம என்ன வாசிக்கிறோம்லாம் அவனுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு என்ன அப்படின்னா கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும். பாட்டு பாடும்போது அது சேர்ந்து அதை வாசிக்கிறப்ப நமக்கு பாடுறதுக்கு நல்ல ஒரு எமோஷன் அது கொடுக்கணும். ஸோ அதுதான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஆனால் அது எல்லாராலையும் டக்குன்னு கொடுத்துட முடியுமான்னா கஷ்டம். இப்போ நானுமே கார்டு வாசிக்கிறேன், அந்த மாதிரி கார்டு வாசித்ததில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மியூசிக்கை புரிஞ்சுக்கிட்டு கஜா மஜான்னு வாசித்தாலும் அந்த கரெக்டான கார்டு தூக்கி போடுறது அப்படின்னு நான் பண்ணதில்லை. ஆனால் அப்போ சில நேரத்தில் நம்ம அவ்வளோ ப்ரில்லியன்ஸ் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம வெறும் அப்படியே டிஃப்ரெண்ட் கார்டு வாசிட்டு அப்படி கொண்டு வரலாம். பட் அது இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்றதுனால அப்போ ஈஸியான வேலை என்ன அப்படின்னா நம்ம ஸ்டிக் டு த ரூல்ஸ் அப்படின்னும் இல்லையா. ஸோ ரூல்ஸ்க்குள்ளே நம்ம இருக்கும்பொழுது ஓரளவுக்கு எல்லாராலையுமே ஈஸியாக என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ரூல்ஸுக்கு வெளியே போகும்பொழுது அது ரிஸ்க்கு, ரூல்ஸை தாண்டி போனால் ரிஸ்க்கு. அதில் அந்த ரிஸ்க் எடுக்கும்பொழுது நிறையா மைனஸ் ஆகிடும், அதுக்கு ஒரு துணிச்சல் எல்லாம் வேணும். சக்ஸஸ் ஆனால் ஓகே, ரிஸ்க் எடுத்து ஃபெயில் ஆச்சுன்னா அது ரொம்ப வேஸ்ட்டு தான் அந்த ரிஸ்க் எடுக்கிறது. அப்போ அதில் அந்த விஷயங்கள் இருக்குது, ப்ளஸ் மைனஸ் இருக்குது ரெண்டுமே. பட் ஸ்டிக் டு த ரூல்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நமக்கு ரொம்ப சேஃப் ஜோனாக தான், நமக்கு ஒரு பிகினராக ஒரு லேர்னிங்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அதையும் மனசில் கொஞ்சம் வச்சுக்கோங்க, சரியா, ஒரு ஓரமாக. ஸோ எப்போனாலுமே ஓகே. ஸோ ரெண்டாவது எப்போ வரும், சரி அப்போது என்னென்ன கார்டு வரும். இப்போ சி மைனர் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்னென்ன கார்டு வரும். ஸோ நம்ம மேஜருக்கு பார்த்தோமோ அதே போல் தான் நம்ம மைனருக்கு பார்ப்போம். இப்போது சி மைனர் கார்டுக்கு வேறு என்னென்ன கார்டெலாம் வரும் அப்படின்ற ஐடியா இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சி மைனர் ஸ்கேல் எழுதியிருக்கேன். நான் எப்போ சொன்ன போல் ஸ்கேலை வச்சு தான் நம்ம இந்த கார்டு ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ சி மைனருக்கு அதோட ஸ்கேல் சி டி இ ஃப்ளாட் எஃப் ஜி ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட், கீழே அதோட நம்பர் 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ இப்போ அடுத்த விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ சி மைனர் கார்டுக்கு வேறு என்னென்ன கார்டெலாம் வரும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எந்த கார்டு வேணால் நம்ம வாசிக்கலாம். ஆனால் நம்ம வாசிக்கிற கார்டில் 3 நோட்டோ 4 நோட்டோ இருக்கும் இல்லையா, அந்த 4 நோட்டுமே இல்லை அந்த 3 நோட்டுமே இந்த சி மைனர் ஸ்கேலில் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நாம் அந்த கார்டை சி மைனரில் எங்கேயாவது நம்ம அப்ளை பண்ணலாம். எங்கே வேணால் அப்ளை பண்ணலாமான்னு எங்கே வேணால் அப்ளை பண்ண முடியாது. அந்த நோட்ஸுக்கு ஏற்றது போல் நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல வி கேன் யூஸ் தட் கார்டு, செட் ஆகும். எங்கேயாவது ஒரு இடத்துல அது என்ன ஆகும், செட் ஆகும். இது செட்டே ஆகாதுன்னு சொல்ல முடியாது, செட் ஆகும். ஆனால் அது நோட்ஸ் பொறுத்து நம்ம செட் பண்ணுவோம், அதை நம்ம சாங் போகிறப்ப தெரியும், சரியா. ஓகே, அப்போது சி மைனர் கார்டுக்கு வேறு என்னென்ன கார்டு வரும் அப்படின்னா எந்த கார்டு வேணால் வரும். பட் ஒன் கண்டிஷன், நம்ம வாசிக்கிற கார்டில் இருக்கிற 3 நோட்டோ 4 நோட்டோ அது இந்த சி மைனர் ஸ்கேலில் இருந்துச்சு அப்படின்னா அது வரும். இதுவும் ஒரு ஜென்ரலான விஷயங்கள். ஓகே சார், நீங்கள் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணும் பொழுது இல்லை இங்கே சப்போஸ் ஃபர்தர் லேர்னிங்க்கு நீங்கள் போகும் பொழுது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுவுமே நமக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஷாப்பிங் மால் ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி தான்.
இதை பாடுறதா, அதை வாசிக்கிறதா, இதை எடுக்கிறதா, நமக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா ஆப்ஷன் நிறையா போக போக நமக்கு சாய்ஸ் பண்ணுறது லேட் ஆகும், சூஸ் பண்ணுறது லேட் ஆகும் இல்லையா. ஸோ ஆப்ஷன் நிறையா போக போக நமக்கு சூஸ் பண்ண லேட் ஆகும். ஸோ அப்போ ஆப்ஷன் அந்த மாதிரி நிறையா போகும்போது நமக்கு எதை எங்கே வாசிக்கிறது அப்படின்றது நமக்கு குழப்பம் இருக்கும். ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் சேஃப் ஜோனாக வரணும், இன்னும் கொஞ்சம் எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபேமிலி கார்ட். நம்ம அப்புறம் ரிலேட்டிவ் மேஜர் பார்ப்போம். மைனருக்கு நம்ம மேஜருக்கு வந்து ஃபேமிலி கார்ட், ரிலேட்டிவ் மைனர் கார்டு பார்த்தோம். மைனருக்கு ஃபேமிலி கார்டு, ரிலேட்டிவ் மேஜர் பார்ப்போம், அப்படியே ஆப்போசிட்டில் வரும். சரியா? ஓகே. ஸோ அப்போது மைனர் சி மைனர் கார்டுக்கு ஃபேமிலி கார்டுனா என்ன, எந்த கார்டு ஃபேமிலி கார்டாக வரும்? ஸோ மைனர் கார்டுக்கு இன்னொரு மைனர் கார்டு செட் ஆச்சுன்னா அது ஃபேமிலி கார்டு. ஸோ ஒரு மைனர் கார்டுக்கு இன்னொரு மைனர் கார்டு தான் ஃபேமிலி கார்டாக இருக்க முடியும். ஓகேவா? ஸோ மேஜர் கார்டில் வேறு எதுவும் வராது. ஒரு மைனர் கார்டுக்கு ஃபேமிலி கார்டுனா இன்னொரு மைனர் கார்டாக தான் இருக்கணும். சரியா? இது வந்து நான் சொல்கிறது வந்து என்னோட அக்கார்டிங் டு மீ தான். இந்த ஃபேமிலி கார்டு அப்படிங்கிறது காமன் டேர்ம் இல்லை மியூசிக்கில், அவங்கவுங்க டீச் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறது, அதனால் இது வேரி ஆகும். இப்போ நான் ஃபேமிலி கார்டுன்னு 3 கார்டு தான் சொல்கிறேன் இல்லையா, சில பேர் ஃபேமிலி கார்டுன்னு 7 சொல்லுவாங்க, 6 சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அவங்க அது சூஸ் பண்ணிக்கிறது தான் சொல்கிறதுக்கு, அது விளக்குறதுக்கு யூஸ். இப்போ ரிலேட்டிவ் மேஜர்லாம் தனியாக பார்க்குறோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துருவாங்க ஃபேமிலி கார்டோட. அந்த மாதிரி தான் இருக்குமே ஒழிய இல்லாத ஒன்று போயிடாது. பட் அந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. இது ஏன் அப்படின்னா இது டீச் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுற டேர்ம் தான் ஃபேமிலி கார்டு. இல்லை ரிலேட்டிவ் எல்லாம் டீச் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறதுனால அது டீச் பண்ணுற ஆளை பொறுத்து மாறும். பட் பேசிக் ஒன்று தான், அதை பிடிச்சிட்டு அவங்க பிரச்சனை இல்லை இருக்காது. ஓகே. அப்போ சி மைனர் கார்டுக்கு ஃபேமிலி கார்டு அப்படின்னு சொல்லும்பொழுது வேறு ஒரு மைனர் கார்டு தான் ஃபேமிலி கார்டு இருக்க முடியும். அப்போ எந்த மைனர் கார்டு? இப்போ சி மைனர் கார்டு, இப்போ மைனர் கார்டு எத்தனை 12 மைனர் கார்ட்ஸ். சி மைனர், சி ஷார்ப் மைனர் கார்டு, டி மைனர் கார்டு, டி ஷார்ப் மைனர் கார்டு, இது போல் 12 நோட்ஸ் இருக்குது இல்லையா. அப்போ 12 மைனர் கார்ட்ஸ். இப்போ 12 மைனர் கார்ட்ஸில் அந்த சி மைனர் ஃபேமிலி கார்டு என்னென்ன வரும்? அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அந்த மைனர் கார்டெல்லாம் எடுத்து வச்சு அதை ஒன்றுலையும் பார்த்தா நமக்கு தெரியும். ஓகே. ஸோ இப்போது சியிலேருந்து பி வரைக்கும் மைனர் கார்டு எழுதியிருக்கிறேன். சி மைனர், டி மைனர், இ மைனர், எஃப், ஜி, ஏ, பி வரைக்கும். ஓகே. ஸோ இப்போ ஃபேமிலி கார்டு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 7ல் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஒன்று ஒன்றா நான் பார்ப்போம். சி மைனர் கார்டு பார்ப்போமே, முதல்ல இருக்குது பாருங்கள், சி மைனர் கார்டு. ஓகே. ஸோ சி மைனர் கார்டு இருக்குதா? சி மைனர் கார்டில் என்னென்ன நோட்ஸ் இருக்குது? சி, இ ஃப்ளாட், ஜி. இங்கே சி இருக்கா, இங்கேயும் சி இருக்குது. இ ஃப்ளாட் இருக்கா, இ ஃப்ளாட் இருக்குது. ஜி இருக்கா, ஜி இருக்கு. இப்போ நம்ம சி மைனர் ஃபேமிலி கார்டு தானே பார்க்குறோம். அப்போ கண்டிப்பாக சி மைனர் கார்டு வந்துடும். ஸோ அதுவும் ஒரு ஷார்ட்கட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போது சி மைனர் ஃபேமிலி கார்டு சொல்லும் பொழுது சி மைனர் முதல்ல அதை எழுதிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸ்கேல் எழுதிட்டு 7ஐயுமே எழுதிடாதீங்க, சியிலேருந்து பி வரைக்கும் எழுத வேண்டாம், சி மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க. சி மைனர், சி ஃப்ளாட், ஜி ஃபேமிலி கார்டுன்னு போட்டு கீழே எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து டி மைனரில் பார்த்தீங்கன்னா டி, எஃப், ஏ. ஸோ டி இருக்குது, இங்கே டி இருக்கானா டி இருக்குது, எஃப் இருக்கானா எஃப் இருக்குது, ஏ இருக்குது, ஆனால் இங்கே ஏ இல்லை, ஏ ஃப்ளாட் தான் இருக்குது. அப்போது சி மைனர் ஃபேமிலி கார்டில் டி மைனர் வராது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இ மைனர் கார்டு செக் பண்ணலாம். இ மைனர் கார்டு இ, ஜி, பி. ஸோ இ இருக்குது, இங்கே இ இல்லை, இ ஃப்ளாட் தான் இருக்குது. அப்போது சி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸில் இ மைனர் வராது. அடுத்து எஃப் மைனர், எஃப், ஏ ஃப்ளாட், சி. ஸோ எஃப் இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா சி மைனரில் எஃப் இருக்குது, ஏ ஃப்ளாட் இருக்குது, அதே போல் ஏ ஃப்ளாட் இருக்குது 6ல், சி இருக்குது, அதே போல் சி இருக்குது. அப்போது சி மைனர் ஃபேமிலி கார்டில் எஃப் மைனர் வரும். ஃபேமிலி கார்டு அப்படின்னு போட்டுட்டு கீழே சி மைனர், சி, ஏ ஃப்ளாட், ஜி எழுதிக்கோங்க. அதுக்கு கீழே எஃப் மைனர், எஃப், ஏ ஃப்ளாட், சி அதையும் எழுதிக்கோங்க. அப்போது சி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸில் சி மைனர் கார்டு வரும், எஃப் மைனர் கார்டு வரும். அடுத்து ஜி மைனரில் பார்ப்போம். ஜி மைனர் ஜி, பி ஃப்ளாட், டி. ஸோ ஃபஸ்ட்டு ஜி நோட் வருது, இங்கேயும் ஜி இருக்குது, பி ஃப்ளாட்டு இங்கேயும் பி ஃப்ளாட் இருக்குது, டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது. அப்போது சி மைனர் ஃபேமிலி கார்டில் ஜி மைனரும் வரும். ஸோ அப்போ சி மைனர், எஃப் மைனர், ஜி மைனர் 3 வரும். அடுத்து ஏ மைனர் பார்ப்போம். ஏ, சிஇ, ஏ வருது,
இங்கே ஏ இல்லை, ஏ ஃப்ளாட் தான் இருக்குது. அப்போ சி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸில் ஏ மைனர் கார்டு வராது. அடுத்து பி மைனர், பி டி எஃப் ஷார்ப், பி இங்கே பிஏ இல்லை, பி ஃப்ளாட்டு தான் இருக்குது. அப்போ சி மைனர் ஃபேமிலி கார்டில் பி மைனரும் வராது. அப்போ 3 வந்துச்சு. என்ன வந்துச்சு? சி மைனர், எஃப் மைனர், ஜி மைனர். ஷார்ப் இருக்குது, அதையும் கூட பார்த்துடலாம். சி ஷார்ப், இங்கே சி தான் இருக்குது, சி ஷார்ப் இல்லை. டி ஷார்ப் மைனர், இங்கேயும் டி ஷார்ப் இல்லை. எஃப் ஷார்ப் இங்கே இல்லை. ஜி ஷார்ப் இல்லை, ஏ ஃப்ளாட்டு தான் இருக்குது. அப்படி பார்த்தாலும் நெக்ஸ்ட்டு பி வருது, பி இல்லை. அப்புறம் ஏ ஷார்ப்னா பி ஃப்ளாட்டு இருக்குது. சி ஷார்ப் இல்லை. அப்போ ஷார்ப்பில் எதுவுமே வரல. அப்போ 3 தான் வந்துச்சு இல்லையா? ஸோ சி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸ் அப்படின்னா சி மைனர், எஃப் மைனர், ஜி மைனர். இதுதான் சி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி மேஜருக்கு ரிலேட்டிவ் மைனர் பார்த்தோமோ அதே போல் மைனருக்கு ரிலேட்டிவ் மேஜர். ஓகே, ஸோ சி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ். இந்த மைனர் கார்டுக்கு, சி மைனர் கார்டுக்கு என்னென்ன மேஜர் கார்டெலாம் வரும்? இப்போ மைனர் பார்த்துட்டோம், என்னென்ன மேஜர் கார்டெலாம் வரும்? இதுக்கு எப்படி பார்க்க முடியும்? இதுக்கும் அதே ரூல் தான். என்ன ரூல்? இப்போ எல்லா கார்ட்ஸையும் 3 நோட் இருக்கா? அந்த 3 நோட்டுமே சி மைனர் ஸ்கேலில் வந்துச்சுன்னா அந்த கார்டு நம்ம சி மைனர் கார்டு ப்ரொக்ரஷனில் சேர்த்துக்கலாம், வாசிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்றுனா பார்ப்போம். சி மேஜரில் பார்த்தீங்கன்னா சி, இங்கே சி இருக்குது, இ இருக்குது, இ ஃப்ளாட்டு தான் இருக்குது. அப்போது சி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸில் சி மேஜர் வராது. அடுத்து டி மேஜர், டி, இங்கேயும் டி இருக்குது. எஃப் ஷார்ப், இங்கே எஃப் ஷார்ப் இல்லை, எஃப் தான் இருக்குது. ஸோ அப்போது சி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸில் டி மேஜரும் வராது. அடுத்து இ மேஜர், இ, ஜி ஷார்ப், பி. ஸோ இ இருக்குது, இங்கே இ ஃப்ளாட்டு தான் இருக்குது, இ இல்லை. அப்போ சி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸில் இ மேஜரும் வராது. அடுத்து எஃப் மேஜர், எஃப், ஏசி. எஃப் இருக்கா? எஃப் இருக்குது, ஏ இருக்குது, இங்கே ஏ இல்லை, ஏ ஃப்ளாட்டு தான் இருக்குது. அப்போது சி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸில் எஃப் மேஜரும் வராது. அடுத்து ஏ மேஜர். இப்போ ஏ மேஜர் பார்க்குறீங்க, ஏ இருக்கா? ஏ, ஆனால் இங்கே ஏவே இல்லை, ஏ ஃப்ளாட்டு தான் இருக்குது. அப்போது சி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸில் ஏ மேஜரும் வராது. அடுத்து பி மேஜர், பி, இங்கே பி ஃப்ளாட் தான் இருக்குது, பி இல்லை சி மைனர் ஸ்கேல். அப்போது சி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸில் பி மேஜரும் வராது. ஐயோ, ஏழுமே வரலையா? அப்போ என்ன தான் வரும்? நமக்கு இன்னும் ஷார்ப் இருக்கு இல்லையா? அதுலேயும் பார்த்துரும். ஓகே, ஸோ சி ஷார்ப்பு ஆரம்பிக்குது, இங்கே சி ஷார்ப்பே இல்லை, அதனால் விட்டுருவோம். டி ஷார்ப் ஆர் இ ஃப்ளாட் மேஜர். ஸோ இங்கேயுமே அப்படி பார்க்கலாம், சி ஷார்ப் ஆர் டி ஃப்ளாட் மேஜர், டி ஷார்ப் ஆர் இ ஃப்ளாட் மேஜர். இப்போ டி ஷார்ப் அப்படின்னா இ ஃப்ளாட் ஆர் டி ஷார்ப் சேம் கீ தான் இல்லையா? ஸோ டி ஷார்ப் ஆர் இ ஃப்ளாட். ஸோ இ ஃப்ளாட் இருக்குது. எஃப் டபுள் ஷார்ப்னா ஜி தான். ஓகே, எஃப் டபுள் ஷார்ப்னா ஜி. எஃப் டபுள் ஷார்ப்னு தனியாக கீ கிடையாது இல்லையா? நம்ம அந்த ஏன் இப்படி எழுதணுன்னா 7 நோட்ஸ் ஷுட் கம் இன் ஆர்டர். ஸோ அதனால தான் அப்படி எழுதணும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் நமக்கு இது குழந்துச்சுன்னா இ ஃப்ளாட் மேஜர் பார்த்தீங்கன்னா கார்டு ஈஸியாக அப்படியே பொருந்தும். ஏன்னா டி ஷார்ப்பாக இ ஃப்ளாட்டு நீங்கள் வரும், இங்கே ஜி வரும். எஃப் டபுள் ஷார்ப்னா ஜி, ஏ ஷார்ப்னா பி ஃப்ளாட். ஸோ பி ஃப்ளாட். ஸோ இ ஃப்ளாட், ஜி, பி ஃப்ளாட் அப்படி இருக்கும் இ ஃப்ளாட் மேஜரில். அப்போது சி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸில் இ ஃப்ளாட் மேஜர் வரும். ஸோ டி ஷார்ப்னு போடலாம், இ ஃப்ளாட்னு போடலாம். பட் இ ஃப்ளாட்னு போடுறப்ப நமக்கு நோட்ஸ் அப்படியே மேட்ச் ஆகுது இல்லையா? அதனால் இ ஃப்ளாட் மேஜர்னே போட்டுக்குவோம். ஏன்னா அந்த ஸ்கேல்லையும் பார்த்தீங்கன்னா இ ஃப்ளாட் தான் வருது இல்லையா? ஓகே, ஸோ அதனால் இ ஃப்ளாட் மேஜர் கார்டு வரும். இதெல்லாம் வரும் சி மைனர் கார்டில் ரிலேட்டிவ் மேஜராக இ ஃப்ளாட் மேஜர் வரும், இ ஃப்ளாட் மேஜர் கார்டு வரும். அடுத்து எஃப் ஷார்ப்பு. இங்கே எஃப் ஷார்ப் இருக்குது, இங்கே எஃப் ஷார்ப்பும் இல்லை, ஜி ஃப்ளாட்டும் இல்லை. அப்போது சி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸில் எஃப் ஷார்ப் மேஜர் வராது.
அடுத்து ஜி ஷார்ப் மேஜர், ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட் மேஜர். ஜி ஷார்ப்பா, ஜி ஷார்ப் ஆர் ஏ ஃப்ளாட், ஏ ஃப்ளாட் இருக்குது. பி ஷார்ப், பி ஷார்ப்னா சி தான் இல்லையா, ஸோ சி இருக்குது. டி ஷார்ப்னா இ ஃப்ளாட் தானே, அப்போ இ ஃப்ளாட் இருக்குது. அப்போது ஜி ஷார்ப் பதிலாக ஏ ஃப்ளாட் மேஜர் அப்படின்னு போட்டிங்கன்னா ஏ ஃப்ளாட் சி இ ஃப்ளாட் அப்படி வரும். ஸோ அப்போது சி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸில் ஏ ஃப்ளாட் மேஜர் கார்டு வரும், ஏ ஃப்ளாட் மேஜர். ஸோ அடுத்து ஏ ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட். ஓகே, ஸோ ஏ ஷார்ப் ஆர் பி ஃப்ளாட். இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஷார்ப் இல்லை, ஆனால் பி ஃப்ளாட் இருக்குது. சி டபுள் ஷார்ப் அப்படின்னா டி தான், சி டபுள் ஷார்ப்னா டி, ஸோ டி இங்கே இருக்குது. இ ஷார்ப்னா எஃப், எஃப் இருக்குது. அப்போது பி ஃப்ளாட் மேஜர் அப்படின்னு போட்டிங்கன்னா பி ஃப்ளாட் டி எஃப். ஸோ நீங்கள் எழுதுகிறப்பையும் இப்படி எழுதிடாதீங்க, பி ஃப்ளாட் மேஜர்னு எழுதி பி ஃப்ளாட் டி எஃப் அந்த மாதிரி எழுதுங்க. இங்கே ஏ ஃப்ளாட் மேஜர் ஏ ஃப்ளாட் சி இ ஃப்ளாட் அப்படின்னு எழுதுங்க. இது ஃபஸ்ட்டு எழுதுகிறப்போ இ ஃப்ளாட் மேஜர் அப்படின்னு போட்டு இ ஃப்ளாட் ஜி பி ஃப்ளாட் அப்படி எழுதுங்க. ஸோ அப்போது 3 மேஜர் கார்டு வந்துச்சு இல்லையா, சி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்டு சேர்த்தனா 3 என்னென்ன, இ ஃப்ளாட் ஏ ஃப்ளாட் பி ஃப்ளாட். ஸோ நம்ம எப்படி நம்ம மேஜர் கார்ட்ஸுக்கு ரிலேட்டிவ் மைனர் அப்படியே வரும்னு பார்த்தோமோ அதே போல் தான் இதுக்கும் ரிலேட்டிவ் மேஜர் அப்படியே வரும். இப்போ சி மைனர் எதோட ரிலேட்டிவ் அப்படின்னா இ மேஜருடைய ரிலேட்டிவ். எஃப் மைனர் எதோட ரிலேட்டிவ்னா ஏ ஃப்ளாட் மேஜருடைய ரிலேட்டிவ். ஜி மைனர் பி ஃப்ளாட் மேஜருடைய ரிலேட்டிவ். இதில் மேஜர் டு மைனர் நம்ம பார்த்துருப்போம், ரிலேட்டிவ் மைனர்னு பார்த்துருப்போம். அப்படியே வைஸ் வெர்ஸாக பார்த்தோம்னா அப்படி கூட நம்ம எழுதலாம். நம்ம இப்போ மேஜர் ஸ்கேல்லாம் ஃபுல்லாக பார்த்து மேஜர் கார்டு பார்த்ததுன்னு அவசியம் இல்லை. நமக்கு ரிலேட்டிவ் ஸ்கேல்ஸ் தெரியும் அப்படின்னா அப்படியே கூட நம்ம பார்க்காம கூட எழுதிடலாம், அப்புறம் செக் பண்ணிக்கலாம், ஏன்னா அப்படியே தான் வரும். ஓகே, ஸோ அப்போது ஃபேமிலி கார்டு என்னென்னா சி மைனர் எஃப் மைனர் ஜி மைனர், ரிலேட்டிவ் மேஜர் இ ஃப்ளாட் மேஜர் ஏ ஃப்ளாட் மேஜர் பி ஃப்ளாட் மேஜர், இந்த ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ். அடுத்து வந்து அதர் கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அதர் கார்ட்ஸ். ஸோ அதர் கார்ட்ஸ்னு பார்க்குறப்போ டிமினிஷ்டு வரும். என்ன டிமினிஷ்ட்னா டி டிமினிஷ்டு, டி டிமினிஷ்டு. டிமினிஷ்டு அப்படியே கண்டுபிடிக்கிறது நான் சொல்லியிருந்தேன், டிமினிஷ்டு வந்து மைனர்லேருந்து பார்க்கணும். எதுனா இப்போ டி டிமினிஷ்டு வேணும்னா டி மைனர்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். இப்போ டி மைனரில் டி மைனர் கார்டுடைய நோட்ஸ் என்ன டிஎஃப்ஏ. அப்போ அந்த டிஎஃப் அப்படியே வச்சுக்கிட்டு கடைசி நோட்டை ஒரு ஹாஃப் ஸ்டெப் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டிமினிஷ்டு வந்துடும். அப்போ டிஎஃப்ஏல ஏலேருந்து ஹாஃப் ஸ்டெப் குறைச்சா ஏ ஃப்ளாட். அப்போ டி டிமினிஷ்டு அப்படின்னா டிஎஃப்ஏ ஃப்ளாட். இங்கே பார்த்தீங்கன்னா டி இருக்குது, இங்கேயும் டி இருக்குது, எஃப் இருக்குது, இங்கே எஃப் இருக்குது, ஏ ஃப்ளாட் இருக்குது, ஏ ஃப்ளாட் இருக்குது. அப்போது டி டிமினிஷ்டு சி மைனர் கார்டு ப்ரோக்ரஷனில் வரும். அதர் கார்ட்ஸ் அப்போ 3 பார்த்துருக்கோம் இல்லையா, ஃபேமிலி கார்ட்ஸ், ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ், அதர் கார்ட்ஸ். ஸோ நான் எப்போது எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா மேஜர் கார்ட்ஸ் அப்படின்னா எதுவுமே போட மாட்டேன், ஜஸ்ட்டு அப்படியே விட்டுருவேன். மைனர்னால் மட்டும் ஸ்மால் எம் போட்டுக்குவேன். சில பேர் என்ன பண்ணுவோன்னா மேஜர் கேபிட்டல் எம் போட்டால் மேஜர், ஸ்மால் எம் போட்டால் மைனர் அப்படி யூஸ் பண்ணுவாங்க. அது நம்முடைய விருப்பம் தான். ஸோ நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிங்கன்னா எழுதும் பொழுது நீங்கள் கேபிட்டல் எம் மேஜருக்கும் ஸ்மால் எம் மைனருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை மேஜருக்கு எம்ஏஜே மைனருக்கு எம்ஐஎன் அப்படி ஷார்ட் ஃபார்ம் எழுதினாலும் சரி, இல்லை மேஜருக்கு ஒன்றுமே போடாமல் என்னை மாதிரி விட்டுட்டு ஜஸ்ட்டு பிளெயினாக சீன் போட்டால் மேஜர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எம் ஸ்மால் எம் போட்டால் மைனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை நான் எம்ஏஜேஓஆர் மேஜர் எம்ஐஎன்ஓஆர் மைனர் எனக்கு ஃபுல்லாக இல்லை தான் பிடிக்கும் அப்படின்னு வச்சா ஃபுல்லாக கூட எழுதுங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எப்படி இருக்கோ வசதியோ அப்படின்னு எழுதிக்கும். ஸோ அப்போ ஃபேமிலி கார்ட்ஸ், ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ், அதர் கார்ட்ஸ். இப்போ சி மைனரில் ஒரு பாட்டு பாடுறாங்க, அப்போ இந்த 7 கார்டும் வாசிக்கணுமா இல்லை 7 கார்டும் வருமா அப்படின்னா அவசியம் இல்லை. 3 கார்டு போதும். என்ன 3 கார்டு போதும்? ஃபேமிலி கார்டு மட்டும் போதும். எப்படி மேஜருக்கு ஃபேமிலி கார்டு போதுமானதாக இருந்துச்சோ அதே போல் தான் மைனருக்கும் போதுமானதாக அது இருக்கும். அது எப்படி 3 கார்டுலேயே பாட்டை வாசிச்சிடலாம்? நான் மேஜருக்கு சொன்ன மாதிரியே தான் இதுக்கும். இப்போது இதில் சி மைனர் ஸ்கேலில் 7 நோட்ஸ் இருக்குல்ல, இந்த நோட்ஸ் தான் பாட்டு ஃபுல்லாக மாறி மாறி வரும். இந்த 7 நோட்ஸுமே இந்த 3 மைனர் கார்ட்ஸில் வந்துடும். சி பார்த்தீங்கன்னா சி மைனரில் வருது, எஃப் மைனரில் வருது. டி பார்த்தீங்கன்னா ஜி மைனரில் வருது. இ ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா சி மைனரில் வருது. எஃப் பார்த்தீங்கன்னா எஃப் மைனரில் வருது. ஜி பார்த்தீங்கன்னா சி மைனர்லேயும் வருது, ஜி மைனர்லேயும் வருது. ஏ ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா எஃப் மைனரில் வருது,
பி ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா ஜி மைனரில் வருது. அப்போ இந்த 7 நோட்ஸுமே இந்த 3 ஃபேமிலி கார்டில் வந்துடுறனால அப்போ நம்ம இதை 3 ஃபேமிலி கார்டையே மாற்றி 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 என்ன பண்ணலான்னா பாட்டை முழுக்க வாசிச்சிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டீசெண்டாக இருக்கும், இட்ஸ் இனஃப். ஓகே, ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, வாசிக்கலாம், தப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ எங்கே நமக்கு வந்து நிறைய கார்டு வாசிக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு முக்கியமாக வரும் அப்படின்னா, நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப தான். when we want to improvise our card, அப்போ தான் நமக்கு வந்து ரிலேட்டிவ் மேஜர் கார்டு யூஸ் பண்ணலாமா இல்லை எங்கே அதை இம்ப்ரூவைஸ் நம்ம பண்ணிக்கலாம். சரியா? ஆனால் பேசிக்காக நமக்கு 3 கார்டு போதுமானது. எப்படி நம்ம ஸ்பெஷல் கிளாஸில் நான் சொல்லியிருந்தேன், எப்படி வந்து ஒரு 3 கார்டு நமக்கு ஒரு பாட்டில் வருது, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த ஸ்பெஷல் கிளாஸ் பார்க்காத இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், பிரயோஜனமாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 6 7 கார்டு தான் வருமா அப்படின்னா 7 கார்டு இல்லை, 46 கார்ட்ஸ் வரும். சரி, 46 கார்ட்ஸ் தான் வருமானா இல்லை, இன்னும் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சி மைனர் 8, சி மைனர் 7, சி 6, சி 5, சி சஸ் 4, சி சஸ் 2, சி ஆட் 9, அப்புறம் இ ஃப்ளாட் 8, இ ஃப்ளாட் மேஜர் 7, இ ஃப்ளாட் சஸ் 2, இ ஆட் 9, எஃப் மைனர், ஜி மைனர், பார்த்தீங்கன்னா சஸ் எல்லாம் இருக்குது. இது இல்லாமல் நிறையா இருக்குது, அதான் மெனி மோர் ஆர் தேர் அப்படின்னு போட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம இப்போ டப்பா அவ்வளோதைக்கு ட்ரை பண்ண அவசியம் இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஃபேமிலி கார்டு மட்டும் நம்ம பாட்டுக்கு வாசி பழகணும். அப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் தரவானதுக்கப்புறம் ரிலேட்டிவ் மேஜர் ஆர் ரிலேட்டிவ் மைனரை ஆட் பண்ணி எங்கே நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஆட் பண்ணி வாசித்து பழகணும். அப்புறம் சஸ் கார்டு நம்ம வாசித்து பழகணும், 3வது சஸ் கார்டு. அப்புறம் 4வது தான் நம்ம இந்த அதர் கார்ட்ஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணலாம், ஆட் 9. ஸோ 4வது ஆட் 9. ஸோ நான் வந்து எப்போதுமே வாசிக்கிறப்போ மேஜர், மைனர், அப்புறம் சஸ் கார்டு, ஆட் 9. எப்போயாவது இந்த மைனர் 7th அந்த போல் ஆட் பண்ணு, அவ்வளோதான், இந்த 5 தான். ஸோ மோஸ்ட்லி இந்த 99% இந்த 5 கார்டு தான் மேக்ஸிமம் வாசிக்கும். சில பாட்டில் ஒரு 4 கார்டு கூட வாசிக்கிறது உண்டு. ஓகேவா? ஸோ நமக்கு அது நல்லாவே இருக்கும். ஸோ அந்த பாட்டு போகிறப்ப நம்ம பார்க்கலாம் கார்டு எப்படி நம்ம இது பண்ணுறது, இம்ப்ரூவைஸ்க்கு பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இன்னும் டி மைனரும் பார்க்கலாம், பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரெச் போகாமல் இப்போ இந்த கார்டு ப்ரோக்ரஷனில் டவுட்ஸ் இருக்குதா? யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். வீடியோ அசைன்மெண்ட் பண்ணும்போது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டுமே ப்ளே பண்ணி அனுப்பணும் இருக்கு, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, கொஞ்சம் கிளாரிஃபை பண்ண முடியும் வீடியோ அசைன்மெண்ட். ஓகே அசைன்மெண்ட்டு. ஸோ நான் அதை அனுப்புகிறேன். என்ன அது வீடியோஸ் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் எடுக்கிறப்பயே அந்த வீடியோஸ் தான் கொஞ்சம் ரெடி பண்ணோம். அது வந்து என்ன சொல்கிறது, கஜாமுஜான் இருக்க மாதிரி இருக்கும். நான் ஒன்று பார்க்குறேன், அது அப்படின்னு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், குரூப்பில் கூட ஷேர் பண்ணுறேன். இல்லாட்டினா எப்படி ஓகே, நான் இல்லாட்டி அனுப்புகிறேன். நம்ம குரூப்பில் ஒருத்தருக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை நான் நேம் பட் நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி வாசிக்கணும். ஓகே, ஓகே. வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா இந்த இப்போ எடுத்ததில்? இல்லைன்னா நம்ம டி மைனர் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, நம்ம டி மைனரும் நம்ம வந்து பார்ப்போம். சொல்லி வசுவா. அது இப்போ இந்த சி மைனர் ப்ராக்ரஷனும் இப்போ சி மைனர் டிடிமினிஸ்ட் அப்புறம் அந்த டி மைனர் டி மேஜர் இந்த ப்ரொசீஜர்லேயே வீடியோ அசைன்மெண்ட் அனுப்பலாமா பிரதர்? புரியல, எப்படி? வீடியோவில் சி மைனர் டிடிமினிஸ்ட் அப்புறம் டி ஷார்ப் மேஜர் இந்த ப்ரொசீஜர்லேயே வீடியோ அசைன்மெண்ட் அனுப்பலாம்ல? இப்போ அந்த கார்டு போட்டிருந்தேன் அதுலையா? ப்ராக்ரஷன் இப்போ ஸ்லைடு வந்துச்சு, அந்த ஃபார்மேட் சொல்றீங்களா? சி மைனர் அப்புறம் டி டிமினிஷ்டு அந்த அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டி ஷார்ப் மேஜர் அந்த ஆமாம், டி ஷார்ப் மேஜர் ஆர் இ ஃப்ளாட் மேஜர் அதுலேயும் அனுப்பலாம். ஏன்னா இப்போ பிகினிங் டக்குன்னு மாத்திரதுனால தான் ஃபேமிலி கார்டு தெரியணும் ரிலேட்டிவ்னு பிரித்து வாசிக்கிறது. நீங்கள் ரெகுலராக எல்லா கார்டு வாசித்தா கூட ஓகே தான். சி மைனர் அப்புறம் அந்த டி டிமினிஷ்டு வரும் இல்லையா, டி டிமினிஷ்டு அப்புறம் இ ஃப்ளாட் மேஜர், எஃப் மைனர்
அந்த அந்த வரிசையாக வாசித்தாலும் ஓகே. ஓகே பிரதர். ஓகே ஓகே. நான் அதே மாதிரி கூட நாளைக்கு கிளியர் பண்ணிடுறேன் எப்படி வாசிக்கிறேன். என்ன எப்படி சொன்னோம்னா எப்படி வாசிக்கிற இந்த கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யும். ஸோ நான் எப்படி வாசிக்கின்றதையும் நாளைக்கு நான் அதை கிளியராக சொல்லிடுறேன் குரூப்பில். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸ். ஸோ டி மைனர் ஃபேமிலி கார்டு சொல்லும் பொழுது மைனர் கார்டில் மொத்தம் 12 மைனர் கார்டு இருக்கு இல்லையா, அதில் அந்த கார்டில் வாசிக்கிற 3 நோட்டும். ஸோ அதான் நீங்கள் பார்க்குறீங்க 12, 7, 5, 12. ஸோ இந்த 12ல் 3 நோட்ஸ் வருது இல்லையா, அந்த 3மே டி மைனர் கார்டில் டி மைனர் ஸ்கேலில் வந்தது அப்படின்னா நமக்கு அது பொருந்தும். ஸோ எப்படி மேட்ச் பண்ணலான்னா இப்போ சி மைனர்லேருந்து வரிசையாக பார்ப்போம். ஓகே. ஸோ அப்போ சி மைனரில் சி ஸ்டார்ட் ஆகுது, இங்கே டி மைனர் ஸ்கேலில் சி இருக்குது, இ ஃப்ளாட் வருது, அடுத்து இங்கே இ ஃப்ளாட் இல்லை இ தான் இருக்குது. அப்போ டி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸில் சி மைனர் கார்டு வராது. அடுத்து டி மைனர், நான் வேறு சொன்னேன் இல்லையா, டி மைனர்னால் கண்டிப்பாக டி மைனர் கார்டு வரும், டிஎஃப்ஏ. ஸோ டிஎஃப்ஏ ஏன்னா இந்த ஸ்கேலை வச்சு தான் டி மைனர் கார்டு எழுதணும். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக டி மைனர் வரும், அது முதல்ல எழுதிக்கலாம். அடுத்து இ மைனர் இஜிபி, இ இருக்குது ஜி இருக்குது ஆனால் பி இல்லை, அப்போ இ மைனர் வராது. அடுத்து எஃப் மைனர் எஃப் ஏ ஃப்ளாட் சி, எஃப் ஏ ஃப்ளாட் இல்லை ஏ தான் இருக்குது. அடுத்து ஜி மைனர் ஜி பி ஃப்ளாட்டு டி, அப்போ ஜி மைனர் வருது பாருங்கள், ஜி இருக்குது இங்கேயும் ஜி இருக்குது, இங்கே பி ஃப்ளாட் இருக்குது இங்கேயும் பி ஃப்ளாட் இருக்குது, இங்கே டி இருக்குது இங்கேயும் டி இருக்குது. அப்போ டி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸில் ஜி மைனர் வரும். அடுத்து ஏ மைனர் ஏசிஇ, ஏ இருக்குது இங்கே சி இருக்குது இங்கே இ இருக்குது. ஓகே. அப்போ டி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸில் ஏ மைனரும் வரும். அடுத்து பி மைனர் பி வருது ஆனால் இங்கே டி மைனரில் பி இல்லை, பி ஃப்ளாட் தான் இருக்குது. ஷார்ப்புன்னு சொல்லும்பொழுது சி ஷார்ப் இங்கே இல்லை, டி ஷார்ப்பும் இல்லை, எஃப் ஷார்ப்பும் இல்லை, ஜி ஷார்ப்பும் இல்லை. ஏ ஷார்ப்புன்னு சொல்லும்பொழுது பி ஃப்ளாட் வருது ஆனால் அடுத்து சி ஷார்ப் இருக்குது, சி ஷார்ப் இல்லை. அப்போ இது 5மே ஷார்ப்பில் கிடையாது. இப்போது இந்த மைனரில் 3 வந்தது இல்லையா, என்னென்ன வந்துச்சு, டி மைனர் ஜி மைனர் ஏ மைனர். ஸோ டி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸ் என்னென்ன, டி மைனர் ஜி மைனர் ஏ மைனர். எழுதுறவங்க எழுதிக்கோங்க, டி மைனர் ஜி மைனர் ஏ மைனர் தான் டி மைனர் ஃபேமிலி கார்ட்ஸ். அடுத்து ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ் பார்ப்போம், டி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ். இப்போ சி மேஜர் சிஇஜி, இங்கே சி இருக்கானா சி இருக்குது, இ இருக்கானா இ இருக்குது, ஜி இருக்கானா ஜி இருக்குது. ஓகே. அப்போது சி மேஜர் கார்டு வரும். டி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸில் சி மேஜர் வரும். அடுத்து டி எஃப் ஷார்ப் ஏ, டி இருக்குது இங்கே டி இருக்குது, எஃப் ஷார்ப் இருக்குது இங்கே எஃப் ஷார்ப் இல்லை, அப்போ டி மேஜர் வராது. டி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸில் டி மேஜர் வராது. அடுத்து இ மேஜர் இ ஜி ஷார்ப்பு பி, இ இருக்குது ஜி ஷார்ப் இல்லை. எஃப் மேஜர் எஃப்ஏசி, எஃப் இருக்குது ஏ இருக்குது சி இருக்குது. எஃப் மேஜர் எஃப்ஏசி எஃப்ஏசி, அப்போது டி மைனர் ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸில் எஃப் மேஜர் வரும். அடுத்து ஜி மைனர் ஜிபிடி, ஜி இருக்குது பி இல்லை, ஏ மேஜர் ஏ சி ஷார்ப் பி, ஏ இருக்குது சி ஷார்ப் இல்லை. பி மேஜர் பி டி ஷார்ப் எஃப் ஷார்ப், பி இல்லை அப்படியே விட்டுரும். ஓகே. அதே போல் ஷார்ப்பு மேஜரில் பார்ப்போம், சி ஷார்ப் இருக்கா இங்கே இல்லை, டி ஷார்ப் இருக்குது இங்கே டி ஷார்ப் இல்லை, எஃப் ஷார்ப் இருக்குது இங்கே எஃப் ஷார்ப் இல்லை, ஜி ஷார்ப் இருக்குது இங்கே ஜி ஷார்ப் இல்லை, ஏ ஷார்ப் இருக்குது இங்கே பி ஃப்ளாட் இருக்குது, டி இருக்குது இங்கேயும் டி இருக்குது, எஃப் இருக்குது எஃப் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஏ ஷார்ப் மேஜர்னு எழுதாமல் பி ஃப்ளாட் மேஜர்னு எழுதணும், பி ஃப்ளாட் மேஜர். அப்போ 3 மேஜர் வந்துச்சு இல்லையா, என்னென்ன வந்துச்சு, சி மேஜர் வந்தது, சிஇஜி வந்துச்சு, அப்புறம் எஃப் மேஜர் வந்துச்சு, எஃப்ஏசி வந்துச்சு, அடுத்து பி ஃப்ளாட் மேஜர் வந்துச்சு, பி ஃப்ளாட் மேஜர். ஓகே. ஸோ ஃபேமிலி கார்டு டி மைனர் ஜி மைனர் ஏ மைனர், ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ் எஃப் மேஜர் பி ஃப்ளாட் மேஜர் சி மேஜர்.
ஸோ ரிலேட்டிவ்ஸ் கேஸ் நமக்கு தெரிஞ்சால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஈஸியாக எழுதிடலாம், டைம் நமக்கு சேவ் ஆகும். டி மைனருக்கு அப்படியே நமக்கு ரிலேட்டிவ் மேஜர் தெரிஞ்சால் நம்ம அப்படியே எழுதிடலாம். சரியா? ஓகே. அதர் கார்ட்ஸ் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு டிமினிஸ்ட் வரும், இ டிமினிஸ்ட், இ ஜி பி ஃப்ளாட், இ டிமினிஸ்ட் கார்டு. ஓகே. இந்த ஃபேமிலி கார்டு, ரிலேட்டிவ் கார்டு இதெல்லாத்துக்குமே ஒரு ஷார்ட்கட் இருக்குது. எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த நோட் நம்பர் பார்த்தீங்களா, 1 2 3 4 5 6 7, 1 4 5 மூணுமே மைனர். இப்போ டி மைனர் கார்ட்ஸ் தான் பார்க்குறோம். 1 4 5 இது மூணு மைனர் ஃபேமிலி கார்டு வரும் அந்த ஸ்கேலில். அந்த ஸ்கேல் மாற மாற அந்த ஸ்கேல் என்ன நோட் இருக்கோ அது, இப்போ இ மைனர் போகிறப்ப அந்த நோட்ஸை பார்த்துக்கணும். ஆனால் நம்பர் ஃபிக்ஸடாக வந்துடும் 1 4 5, 1 மைனர் டி மைனர், 4 ஜி மைனர், 5 ஏ மைனர் அப்படி வரும். அதே போல் நீங்கள் ரிலேட்டிவ் மேஜர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 6 7, 3 6 7, 3 எஃப் மேஜர், 6 பி ஃப்ளாட் மேஜர், 7 சி மேஜர். இதே இப்போ நீங்கள் இ மைனர் ஸ்கேல் இ மைனருக்கு ட்ரை பண்ணுங்கள். இதே போல் அந்த ஷார்ட்கட் வந்து நான் ஸ்பெஷல் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ இப்போ வேண்டாம், இப்போயே போட்டு குழம்பிடும். சரியா? ஸோ அதனால் எழுதுங்க. எழுதுகிற பொருளில் டவுட்டாக இருந்ததுன்னா கொஸ்டின் பண்ணுங்கள், இல்லாட்டி நம்ம ஸ்பெஷல் கிளாஸில் பார்ப்போம். சரியா? ஓகே. அப்போ இ டெனிஸ்ட். ஸோ டி மைனர் கார்டு ப்ரோக்ரஷன், ஃபேமிலி கார்ட்ஸ், ரிலேட்டிவ் மேஜர் கார்ட்ஸ், அதர் கார்ட்ஸ். ஸோ 3 மைனர், 3 மேஜர், ஒரு டிமினிஸ்ட். ஸோ நான் மேஜருக்கு அந்த கீ மட்டும் தான் போடுவேன், எம்எல் எதுவும் போட மாட்டேன். மைனருக்கு ஒரு ஸ்மால் எம் போட்டுக்குவேன். ஸோ அதே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை வேறு எதுவும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வேறு கார்ட்ஸ் வரும்னா இந்த மாதிரி 46 கார்ட்ஸ் வரும். இன்னும் நிறையா கார்ட்ஸ் இருக்குது, பாசிபிள் கார்ட்ஸ் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அப்பப்போ என்ன பண்ணலாம் நம்ம அதை, பட் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிக்கணும். எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் போட்டு குழப்பினோன்னா நமக்கு எதுவுமே வராது. அப்புறம் கடைசியில் ஆங்கிலத்து வாக்கியம் சொல்லுவாங்க இல்லையா, பேச்சுலர் ஆஃப் மெனிதிங் மாஸ்டர் ஆஃப் நத்திங்ன்ற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படியே போக வேண்டாம். ஸோ ஹோம்ஒர்க் 12 மைனர் கார்ட் ப்ரோக்ரஷன் எழுதிடுங்க. சரியா? எனக்கு அனுப்புறது சி டு பி வரைக்கும் அனுப்பினா கூட ஓகே, ஃபோட்டோ குரூப்லேயே அனுப்பிடுங்க. ஸோ அதே போல் எக்ஸசைஸ் வந்து சி டு பி வரைக்கும் வாசிங்க. ஸோ அது வந்து என் எக்ஸசைஸ் ஒரு ப்ளேலிஸ்ட் அனுப்புகிறேன், போன வாரம் அனுப்பியிருந்தேன், மேஜர் மைனர் இருக்கும். அதில் எக்ஸசைஸ் 12 15 18 1லேருந்து 18 வரைக்கும் இருக்கும். ஸோ 12 15 18 அதை மட்டும் அனுப்புகிற மாதிரி நீங்கள் வாசிங்க. ஸோ புரியாத பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட எப்படி வாசிக்கின்றதை நான் நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒன்று சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லாட்டி முடிஞ்சதுன்னா இல்லை யார்கிட்ட கேட்டு கூட வாசித்து ஒரு வீடியோவாக கூட உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, சரி. ஸோ 12 எழுதிடுங்க, எனக்கு அனுப்புகிறது 7 அனுப்புங்க போதும். வாசிக்கிறதும் சிலேருந்து பி வரைக்கும். ஸோ அதை எப்படி வாசிக்கணும்னு நான் சொல்கிறேன் நாளைக்கு. ஸோ மேஜர் கார்டு அதையுமே சேர்த்து நான் சொல்கிறேன் எப்படி வாசிக்கணும். சரியா? ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த லெசனில், இல்லை இதுக்கு முன்னாடி எடுத்த லெசன்ஸில்? ஸோ அசைன்மெண்ட்ஸ் பெண்டிங் இருந்ததுன்னா முடிச்சிடுங்க. நாளைக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா நான் அடுத்த அப்புறம் போக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா. ஸோ சாங் போனதுக்கப்புறம் நமக்கு டைம் தேவைப்படும். அதனால் அடுத்த முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சேஃபாக இருக்கும். சார் சொல்லி வசுவா. ரைட்டிங் அசைன்மெண்ட் கார்ட் ப்ராக்ரஷனில் 7 மைனர் கார்ட்ஸ் அனுப்பிச்சுட்டா சொல்லும் எழுதிட்டு 7 மட்டும் உங்களுக்கு சென்ட் பண்ணா? ஆமாம் 12 எழுதிட்டு எனக்கு 7 சென்ட் பண்ணா போ. ஓகே ஓகே பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். உங்களுடைய ஸ்பெஷல் கிளாஸ் ரெக்கார்டட் பார்த்தேன் நான். அதில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பீங்க அந்த பீட்டில் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு. ஸோ எல்லா சாங்குமே ஃபர்ஸ்ட் பீட்டில் தான் ஸ்டார்ட் ஆகணும்னு இல்லை. பட் எப்படி கண்டுபிடிப்போம் எந்த பீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்ன்ட்டு? அது வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பட் ஒரு 2 கிளாஸ்க்கு அப்புறமேட்டு ரிதம் ஒரு கிளாஸ் பார்ப்போம், எப்படி ஒரு பாட்டு வந்து கவுண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஸோ அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கவுண்டிங் பண்ண முதல்ல கற்றுக்கணும். ஒரு தாளம் எப்படி கவுண்ட் பண்ணணும், 4/4 எப்படி கவுண்ட் பண்ணணும், 3/4 எப்படி கவுண்ட் பண்ணணும், அது எப்படி எங்கே ஒன்று வரணும், இது கொஞ்சம் பேசிக் நம்ம பார்த்துட்டு
அப்புறம் ஒரு சில சாங்ஸோடு அதை கவுண்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் நமக்கு அந்த பழகும் ரிதம், அந்த கவுண்ட் ரிதம், அந்த ட்ரம்ஸு. ஏன்னா நம்ம தாளம் அப்படிங்கிறப்ப வந்து கைத்தட்டி பாடுவோம், பட் எங்கே 1 வருது 2 வருது அதை நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுலாம் இல்லை. அப்போ கொஞ்சம் நம்ம மெஷர் பண்ணி பழகினதுக்கு அப்புறம் தான் அந்த பாட்டு வந்து 1ல் ஆரம்பிக்குதா 3ல் ஆரம்பிக்குதா நமக்கு வந்து அது தெரியும். அது வந்து டக்குன்னு வந்துடாது, பட் நம்ம ப்ரோக்ரெசிவாக லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு தெரியும். சரிங்களா, கண்டுபிடிக்கலாம். பட் ஃபஸ்ட் நமக்கு தெரிய வேண்டியது ரிதம்னா என்ன, எப்படி கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் ஒரு சில பாட்டு எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும். ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் பாட்டை கேட்டு எங்கே 1 ஆரம்பிக்குது அந்த மாதிரி நம்ம எழுதும் ஒரு சில பாட்டு. ஸோ அந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் பண்ண நமக்கு தெரியும். ஆனால் கண்டுபிடிக்கலாம், வழி இருக்குது. பட் அது ஒரு ப்ரோக்ரெசிவாக வரும் கண்டிப்பாக. இன்னொன்று, அந்த பாட்டோடைய ஸ்டார்டிங்கில் ரூட் கார்டு வச்சு தான் ஸ்டார்ட் ஆகணும்ன்ட்டு இல்லை தானுங்க எந்த சாங்கும். ஸோ மிட்லேருந்து எந்த கார்டுனா ஸ்டார்ட் ஆகும், பட் ரூட் கார்டு வேறு கூட இருக்கலாங்களா? ரூட் கார்டுன்னு சொல்லும் பொழுது இப்போ ஒரு 98% சொல்லலாம். 98% ரூட் கார்டில் தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா சேஃப் ஜோன் அப்படின்னு. ஸோ இந்த க்ரியேட்டிவ் கம்போசர் அப்படிங்கிற சொல்லும்பொழுது மேக்ஸிமம் வந்து அப்படி தான் கம்போஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அவன் தான் கொஞ்சம் செட்டாக ஆகும். ஆனால் ஒரு சில பாடல்கள் ரொம்ப ரேராக ரூட் கார்டில் ஆரம்பிக்காமல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சி மேஜர் இருக்கு இல்லையா, சி மேஜர் ரூட் கார்டு சிஇஜி. இப்போ இந்த சி மேஜரில் பாட்டு இருக்குது அப்படின்னா ஒன்று சியில் ஆரம்பிக்கும், இல்லை ஈயில் ஆரம்பிக்கும், இல்லை ஜியில் இதில் தான் ஆரம்பிக்கும், இந்த 3ல் தான். அப்போ ரூட் கார்டு கண்டிப்பாக நமக்கு வந்து பொருந்தும். ரொம்ப ரேராக ஒரு இப்போ எனக்கு வந்து எனக்குமே யோசிச்சு பார்க்குறப்போ ஒரே ஒரு இங்கிலீஷ் பாட்டு தான் ஞாபகம் இருக்குது. வண்டர்ஃபுல் பவர்ஃபுல் ஒரு சாங் இருக்குது, வாண்டர்ஃபுல் ஸோ வாண்டர்ஃபுல் தாரரரர அப்படின்னு ஒரு பாட்டு வந்து இருக்குது. அந்த பாட்டு வந்து இப்போ சி மேஜர் ஸ்கேல் தான், ஆனால் ஏல ஆரம்பிக்கும், ஏ நோட்டில். அப்போ என்ன ஒன்றா நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் எஃப்பில் ஆரம்பிக்கணும், ஏன்னா பாட்டோட நோட் ஆரம்பிக்கிறத பொறுத்து தான். ஆனால் நம்ம இது வரைக்கும் நான் இப்போ கேட்ட தமிழ் சாங்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா சாங்குமே அந்த சிஇஜி இந்த 3ல் தான், ஆக்டேவ் மேலே கீழே மாறலாம், அதில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் ரூட் கார்டு தான் வரணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. அது கம்போஸாக சொன்னேன் இல்லையா, அந்த அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுவாங்க சில பேர். ரூல்ஸை பிரேக் பண்ணுறது ரிஸ்க்கு, ஏன்னா ரிஸ்க்கு எடுத்து ஆனால் நல்ல டியூன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்புறம் எல்லோரும் கொண்டாடுவாங்க. ஆனால் ஒரு சில சாங்ஸ் தான் அப்படி இருக்குது. ஸோ அந்த ஒரு சில சாங்ஸ் தான் இருக்குன்றதுனால நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா சாங்குமே நம்ம ரூட் கார்டு வந்து நம்ம வாசிக்கலாம். நம்ம தமிழ் சாங்கெலாம் அப்படி எதுவும் நான் கேட்கல. ஸோ அதனால் ஆனால் அது கட்டாயம் இல்லை, பட் அது அப்படி தான் இருக்குது அதிகபட்சத்தில். அப்புறம் நீங்க மைனர் கார்டு மேஜர்ல மைனர் கார்டு வாசிக்கும், சப்போஸ் நீங்க சி எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம், ஏ மைனர் வந்து அந்த சாங்கை இம்ப்ரூவைஸ் பண்றதுக்காக நம்ம சிக்கு பதிலா நம்ம ரிப்பீட்டடா இருக்கிறதுனால ஏ மைனர் இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இது எல்லா கார்ட்ஸ்க்குமே ஐ மீன் மற்ற டி எல்லாத்துக்குமே பொருந்தும் தானுங்க. அதோடைய ரிலேட்டிவ் மைனரை நம்ம அழகுபடுத்துறதுக்காக அங்கங்க போட்டுக்கலாம். அது சூட் ஆகணும், பிளசண்டா இருக்கணும், அவ்வளவுதானே. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா, நம்ம இந்த கார்டு மாற்றுறது எப்ரோஸ் பண்ணுறது எல்லாமே நோட்ஸ் அடிப்படையாக வச்சு தான். ஸோ நோட்ஸ் அடிப்படையாக வச்சு தான். இப்போ சி மேஜர்ஸ் இப்போ ஒரு பாட்டு பாடிட்டுருக்குறாங்க, அங்கே இப்போ சிஇஜி 3 நோட் இருக்கா, இப்போ சி நோட்டில் அங்கே இருக்குது அந்த லைனோடைய லேண்டிங் நோட்டோ இல்லை அதை டாமினேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். இப்போ அங்கே சி வரனால சி மேஜர் வாசிக்கணும் அப்படின்னா அங்கே நம்ம சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் ஏ மைனர் வாசிக்கலாம், ஏன்னா ஏ மைனரில் சி வரும். ஓகே, அதே போல் இப்போது அந்த இடத்துல இ நோட் அதிகமாக வருது அதனால் சி வாசிக்கிறோம் அப்படின்னா ஏ மைனர் அங்கேயும் வாசிக்கலாம், ஏன்னா ஏ மைனரில் இ வரும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பாட்டில் ஜி நோட் டாமினேட் ஆகுது, ஜி நோட் நிறையா வருது, அதனால் அங்கே சி மேஜர் பிடிக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல நம்ம ஏ மைனர் கொடுக்க முடியாது, ஏன்னா ஏ மைனரில் ஏசிஇ அதான் ஜி இருக்காது. ஸோ அப்போது பாட்டோடைய ஏன்னா 2 நோட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்துடும், பட் அந்த சிங்கிள் நோட் சேஞ்ச் ஆகிறனால அந்த நோட்டு டாமினேட் ஆகிற இடத்துல நம்ம பிடிச்சோம் அப்படின்னா ரிலேட்டிவ் மைனர் அங்கே செட் ஆகாது. ஒரு கண்டிஷன், அந்த ஒரு கண்டிஷனை தவிர நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே ரிலேட்டிவ் மைனர் அப்படி யூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு எப்போதுமே முக்கியம் என்னென்னா பாட்டோடைய நோட்ஸ் தான். நோட்ஸை வச்சு தான் கார்டு, அந்த கார்டை வச்சு தான் இம்ப்ரூவைசேஷன். ஆனால் பேஸ் எப்போதுமே இல்லை தான் பாட்டோடைய நோட்ஸு தான். இங்கே என்ன நோட்ஸ் வருது, இந்த வார்த்தையில் எந்த நோட்ஸ் அதிகமாக வருது, அப்போ எந்த கார்டு செட் ஆகும், அதை கார்டு ஃபார்மேஷனில் அந்த கார்டு, அப்புறம் அதை வச்சு இம்ப்ரூவைசேஷன். ஸோ ரிலேட்டிவ் மைனர் டேட்டாவும் போகலாம், பட் அதே நேரத்தில் இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும், அந்த நோட்ஸையும் நம்ம பார்த்துக்கணும்.
ஸோ அதுவும் இருக்குது. அந்த சாங்ஸ் போகிறப்ப நம்ம பார்ப்போம் அதுவுமே கூட. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓகே ஓகே ஓகே. ஸோ 9:50 ஆச்சு, டைம் ஆச்சு, நம்ம ப்ரே பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். உங்களுக்கு அப்புறமேட்டு டவுட்ஸ் வந்தாலும் கூட நீங்கள் குரூப்பில் கேளுங்க, எப்போ வேணால் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம வந்து இந்த ட்ரை தியரிங்கிறத வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் எல்லா பெண்டிங் அசைன்மெண்ட் முடிச்சிடுங்க. ஸோ முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சாங் சிலபிள் இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்ப்போம். சாங் அடுத்த ஜோன் மியூசிக் அப்படின்னு சொல்லும்போது 2 விஷயம். ஒன்று வந்து ராகம், இன்னொன்று தாளம். ஓகே. ஸோ ராகமும் தாளமும் சேர்ந்தால் தான் நல்ல இசை வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ராகத்தில் வர விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். இனிமேல் வந்து தாளத்தில் வர விஷயங்கள் 2ஐயும் சேர்த்து என்ன பண்ணும், அதையும் நம்ம வந்து பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம ப்ரேயர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம். நம்ம ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் கூட அப்போ ஒரு முக்கியமான அந்த காரியத்தை கார்ட் ப்ரொக்ரஷன் நாங்கள் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இது இவ்வளோ இசை என்பது பெரிய கடல் எங்களுக்கு தெரியும், நீர் உண்டாக்குனது, அதனால் அநேக காரணங்கள் இதில் உண்டு. ஆனாலும் நாங்கள் இதை கற்றுக்கொள்ள நோக்கம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உண்மை பாடி ஆராதிக்கவும், அதே போல் நாங்கள் சபையாக கூடி உண்மை பாடும் பொழுது நாங்கள் இந்த இசைக்கருவிகளை வாசித்து கொஞ்சம் நன்றாக நேர்த்தியாக செய்யும்படியாகும், உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்கும்படியாக. ஆண்டவரே, நாங்கள் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரெஸில் போகிறதில்ல. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் அந்த பாடல்களை ஏற்ற கார்ட்ஸை வாசித்து நாங்கள் உம்முடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் மகிழ்ந்திருக்கும்படியாக இதை கற்றுக்கொள்கிறோம். அதுக்கு வேண்டிய கிருபையும் ஞானத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தாங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம், வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.